லூத்தர் இதெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் நல்ல ஒரு விளக்க உரை எழுதியிருக்கார் பாருங்க. இதை பற்றி அவர் சொல்றாரு, இந்த ஆதியாகமம் 12:3 பற்றி, உனக்குள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணதை பற்றி விளக்க உரையில் சொல்றாரு. These words should be printed in golden letters and should be extolled in the languages of all the people. இந்த வார்த்தைகள் பொன் எழுத்துகளால் பதிக்கப்பட வேண்டும். பதிக்கப்பட்டு உலகமெங்கும் இருக்கிற எல்லா பாஷை ஜனங்கள் மத்தியிலே இது பிரபலப்படுத்தப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் சொல்ற வார்த்தையை பொன் எழுத்துக்களாக பதித்து பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் அவருடைய மொழியில இதை சொல்ல வேண்டும், இதை அச்சிட வேண்டும் அப்படின்னாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எவர் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க கூடியவர், பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடியவர் வேற எவர்? அவரை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவருக்கு கண்ணு திறந்துருச்சு பாருங்க. ஆபிரகாம் பார்த்து லூத்தர் பார்த்துட்டாரு. லூத்தருக்கு வெளிப்பாடு, அப்பா என்ன மாதிரி வசனம், என்ன மாதிரி வாக்கு தத்துவம், இதுல இயேசு இருக்கிறார், இதுல இயேசுவை நான் காண்கிறேன், இதுல கல்வாரி சிலுவையை காண்கிறேன், இதுல மீட்பை காண்கிறேன், இதுல மனுக்குலத்தின் மீட்பை காண்புகிறேன். ஒவ்வொரு குடும்பமும் இதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்கிறதை நான் காண்கிறேன்னு சொல்லி உற்சாகத்துல தான் சொல்றாரு. பொன் எழுத்துக்களால் இதை பதித்து எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் அவருடைய மொழியில இதை அச்சிட்டு கொடுக்கப்பட வேணும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனை தவிர வேற எவர் இப்படி பூமியின் வம்சங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? இது அதை குறித்த வார்த்தைகள் அப்படிங்கிறார். லூத்தருக்கு வழங்கிருச்சு. இந்த மாதிரி சில காரியங்கள் நம்மளுக்கும் வழங்கணும். அதனால்தான் அவர் லூத்தர், மார்ட்டின் லூத்தர் இப்படிப்பட்ட சில காரியங்களை வெளிப்பாடாக அறிந்து கொண்டார். சில காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார், இது என்ன விஷயம்னு சொல்லி. அவர் எதை பார்த்திருப்பாரு பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம், இயேசு சொன்னது மட்டும் இல்லை, கலாத்தியர்ல பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சில நேரத்தில் இப்படி சில வசனங்களை எடுத்து பெருசாக்குறாங்க. அதை பழைய ஏற்பாட்டிலேருந்து வசனத்தை எடுத்து ஒரு லைனை அல்லது ஒரு வரியை, ஒரு வசனத்தை எடுத்து மீட்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு அந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறபடினால பவுல் போன்ற புதிய ஏற்பாட்டு பிரசங்கியார்கள் அதை வச்சு ஒரு சாப்டர் எழுதுறாங்க, இல்ல பல சாப்டர் எழுதுறாங்க, அல்லது பல வசனங்கள் எழுதுறாங்க. ஒரு பெரிய வெளிப்பாட்டையே கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு வசனம் ஒன்று எடுத்து மீட்பை குறித்து அது வெளிப்படுத்துகிற அற்புதமான காரியங்கள் நிமித்தமாக அந்த ஒரு வசனத்தை எடுத்து